கதையை எல்லோருமே கேட்டு இருப்பார்கள் பெரும்பாலும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு நிறைய செல்வங்கள், ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட, அவரிடத்திலே மனமகிழ்ச்சி இல்லை என்பதால், அவர் ஒரு துறவியை நாடிச் செல்வார். அந்த துறவியிடத்திலே நாடிச் செல்கிற பொழுது, அந்த துறவி சில விஷயங்களை அந்த ராஜாவுக்கு சொல்வார். அப்பொழுது மகிழ்ச்சி வருவதாக இந்த கதையை நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி இல்லை என்று ஒருவன் வருத்தப்படுகிறான். அப்பொழுது என்ன நினைக்கிறான் என்றால், நான் நல்லதை செய்கிறேன், நிறைய கொடுக்கிறேன், நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று அவர் சொல்லுவதை, இதை உளவியல் சிந்தனையாளர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் புறத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், என்ன கொடுக்கிறீர்கள் என்பதல்ல விஷயம். நீங்கள் அகத்திலே உள்ளபடியே நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி உங்களை நடத்துகிறீர்கள், நீங்கள் எப்படி உங்களை உணர்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய மகிழ்ச்சி அமையும் என்று சொல்கிறார்கள். எனவே வெளியிலே செய்வதல்ல மகிழ்ச்சி, அது மட்டுமல்ல மகிழ்ச்சி, உங்களை நீங்கள் உணர்வதும் மகிழ்ச்சி தான் என்று உளவியல் சிந்தனையாளர் சொல்கிறார்.